இங்க பாரு ஸ்வேதா, காலையில ஜெயிக்க போறது நீதான். இந்த சுண்ணாம்பு கலந்த மருதாணி உன்னை ஜெயிக்க வைக்க போகுது. எல்லாரையும் விட உன் கை சூப்பரா செவந்து நீதான் போட்டியில ஜெயிக்க போற. அந்த சந்தோஷத்துல உனக்கு ஏற்பட்ட எல்லா பிரச்சனையும் நீ மறக்க போற பாரு. சரி, அந்த வெண்ணிலாக்கு எவ்வளவு செவந்திருக்குமோன்னு ஒண்ணுமே தெரியலையே. ஆமா ஸ்வேதா, எனக்கும் கொஞ்சம் பயமா தான் இருக்கு. அவ வேற சவால் விடுற மாதிரி பேசினா. ஒருவேளை அவளுக்கு நல்லா செவந்து 80% மார்க் வாங்கிட்டானா அவளுக்கும் மாமா மேல பயங்கர பிரியம் இருக்குன்னு தானே அர்த்தம். எனக்கு ஒரு யோசனை தோணுது. இந்நேரம் அவ நல்லா தூங்கிருப்பா. நாம போய் அவ மருதாணி சுரண்டி எடுத்துட்டு வந்துடலாமா? அப்படிதான் பண்ணணும். அப்பதான் நம்ம அடையிற வெற்றியோட அளவு ரொம்ப அதிகமா எல்லாருக்கும் தெரியும். நாளைக்கு வெண்ணிலாவுக்கு பெருசா செவக்கவே கூடாது. ஏன் கை மட்டும் ரத்த சிவப்புல இருக்கணும். போலாம், போய் சுரண்டிடலாம். ஜெயிச்சிடலான்னு சொல்லு. சத்தம் இல்லாம வாங்கடி. இதையாவது தட்டி விட்டு மானத்தை வாங்கிடாதீங்க. மொத்த வீடும் முழிச்சிடும், புரியுதா? ஸ்வேதா, என்ன ரொம்ப இருட்டா இருக்கே, லைட்டை வேணா போட்டுக்கலாமா? பொடி முட்டாள், லைட்டை போட்டு முழு வீட்டையும் எழுப்பி விட போறியா? சத்தம் இல்லாம இருட்டோட இருட்டா போயிட்டு நாம நினைச்சதை முடிச்சிட்டு வந்துடணும். வாங்க 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 வாங்க. போ போ போ. இந்த களவாணி கும்பலியா வெண்ணில ரூம்குள்ள போறாங்க.
பாத்தியா ஸ்வேதா, வெண்ணிலா அக்கா இன்னும் சவக்கவே இல்ல. நாளைக்கு கண்டிப்பா தோக்க தான் போறா. டோன்ட் வரி. கை கொடு, கை கொடு. சாரி சாரி. மருதனி கலைஞ்சிரும்ல, வா வா போலாம். குட் மார்னிங் ஸ்வேதா. குட் மார்னிங். வெரி குட் மார்னிங். அப்பா ரொம்ப டயர்டா இருக்குடி. ஏய், உன் கைய முதல்ல காமி. அத பார்க்க தான் நாங்க ஆவலா வந்தோம். வெயிட் இரு, கழுவிட்டு வர. ஐயோ, ஹேய், இங்க பாருங்க. ஐயோ, கருப்பா இருக்கு. சரி, எப்படி இந்த கலர்ல? சுண்ணாம்பு டப்பா. இப்போ இது எதுக்கு? யூக்லிப்டஸ்லாம் வேஸ்ட், சுண்ணாம்பு தான் பெஸ்ட். நம்ம அரைக்க போற மருதாணில இந்த சுண்ணாம்பை கலந்தா சும்மா எல்லாரையும் தோக்கடிக்கிற அளவுக்கு அப்படி சவக்கும். ஏய், குண்டு பூசணிக்கா, என்னடி இது? நீ சொல்லிதானே சுண்ணாம்பு கலந்து பூசின. இப்ப என் கைய பாத்தியா என்ன கலர்ல இருக்குன்னு? ரெட்டா வரும்னு சொன்ன பிளாக்கா வந்திருக்கு. ஒரே பிடிக்கலையா? சுண்ணாம்பை பத்தி பாட்டி சொன்னதெல்லாம் கரெக்ட் தாண்டி. அப்ப ஒர்க் அவுட் ஆச்சு. உனக்கு ஏதோ உடம்புக்கு ஒத்துக்கலன்னு நினைக்கிறேன். பேசாத, அடிச்சுன பாரு மவள. உனக்கு சுண்ணாம்பு சத்து உடம்புக்கு ஒத்துக்கல போல இருக்கு, அதான் இப்படி கருப்பாயிடுச்சு. இப்ப பெருசா பேச வந்துட்டா. உன்னை போய் நம்பணும் பாரு. பா, நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டா? என்ன தோக்கடிச்சு வேடிக்கை பாக்குறியா? இல்ல ஸ்வேதா, நான் போய் நீ தோக்கணும்னு நினைப்பனா? நிஜமா நீ ஜெயிக்கணும் தான் நினைச்சு செஞ்சேன். இப்ப பேசாத, எதுவுமே பேசாத. ஐயோ, எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கே. போச்சு, இப்ப திரும்பவும் அவதான் ஜெயிப்பா போல இருக்கே. ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? அவ ஜெயிக்கிறத வேடிக்கை பார்த்து நிக்கிறதா என் வாழ்க்கை பூரா விதிச்சிருக்கா. இப்ப எல்லாரும் என் கைய காமின்னு கேட்டா நான் எப்படி இந்த கைய காட்டுவேன்? இந்த கைய காமிச்சு என்ன அசிங்கப்பட சொல்றியா? இங்க பாரு ஸ்வேதா, நீ இப்படி புலம்புறதுனாலயோ அழுவுறதுனாலயோ ஏதாவது மாறி நடந்துற போதா? சொல்லு பாக்கலாம். ஏதோ தப்பு நடந்து போச்சு, அக்ஷயா வேணும்னு பண்ணிருப்பாளா? நீ ஜெயிக்கணும்னு நினைச்சுதானே அக்ஷயா கஷ்டப்பட்டா? ப்ளீஸ் டி, கோவப்படாத. ஆமா ஸ்வேதா, நீ கோவப்படாத. வெண்ணிலா கையில இருந்த மருதாணிய நாம சொரணி எடுத்துட்டோம். அவளுக்கு கண்டிப்பா கை செவக்க போறதே இல்ல. அவளும் தோத்து தானே போக போறா. வா, எதுக்கு நம்ம கீழே போய் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பாக்கலாம். சொன்னா கேளு, கோவப்படாத ஸ்வேதா. நீ கோவப்படுறதால எந்த பிரயோஜனமும் இல்ல. சரி, நான் போய் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். ஐடியா கொடுக்குறான் ஐடியா. சரி, அவ வரதுக்குள்ள நான் ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன்.
இன்னைக்கு இந்த மருதாணி போட்டியில யார் ஜெயிக்க போறாங்கன்னு தெரியலையே. கொஞ்ச நேரத்துல அத்தை வந்த உடனே யாருன்னு தெரிஞ்சிட போகுது. அதுவும் கரெக்ட் தான். ஜட்ஜம்மா சீக்கிரம் வாங்க. வரேன். ஜனனி, எனக்கு மட்டும் உன் கையை காட்ட ப்ளீஸ். வேண்டாம் கௌதம், என் கைய பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சது. நாம கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. என் கை சுத்தமா சவக்கவே இல்ல. பேசாத அப்படி, என்னை ஏமாத்தத. அது எப்படி செவக்காம போகும்? எனக்கு தெரியாதா என்ன? இதோ வந்துட்டாங்க. இதோ வந்தாச்சு. சீக்கிரம் ரிசல்ட் சொல்லுங்க. யார் கை நல்லா செவந்திருக்குன்னு பாத்துருவோமா? ஆ, முதல்ல புது பொண்ணுல இருந்து ஆரம்பிப்போம். புது பொண்ணா எங்க வீட்டுக்கு வர போற ஜனனி கைய முதல்ல பார்க்கலாம். எங்க ஜனனி கைய காட்டு. உனக்கு கௌதம் மேல 90% அன்பு இருக்கு. என் பையன் ரொம்ப கொடுத்து வச்சவன். என் பையன் மேல இவ்ளோ அன்பு வச்சிருக்கியா நீ? இப்போ உன் முகத்தோட கலரும் கையோட கலரும் ஒன்னாயிடுச்சு. பூங்கோத, இப்போ உன்னோட கைய செக் பண்ணி பார்க்கலாமா? அழகப்பா, பூங்கோத கை நல்லா சவந்து இருக்கணும். அப்படி சவக்கல உனக்கு அவன் மேல அன்பு இல்ல நீலாம்பரியமா உன்னை வீட்டோட துரத்திடுவாங்க. அவங்க துரத்துல சும்மா சிக்ஸர் அடிச்ச கிரிக்கெட் பாலட்டு வெளில போய் விடுவேன். ஜாக்கிரதை. நிலா வெளிச்சத்துல சோறெல்லாம் ஊட்டிருக்கேன். அது எப்படி சவக்காம போகும்? கண்டிப்பா சவக்கும். டேய், நல்லா வச்சு பாரு. நீ அவளுக்கு சோறு விட்டுனே இல்ல அவளுக்கு கூட்டுறத நினைச்சு தின்னுட்டு எல்லாத்தையும். ஐயோ, பயமா இருக்கு. சோத்துக்கு எந்த பொண்ணு? எங்க கைய காட்டு. ஜிலேபி கை சவந்துருச்சு. குதிக்காதடா, அப்படியே பனிக்கரடி குதிச்ச மாதிரியே இருக்கு. பூங்கோத, உனக்கு மாப்பிள்ள மேல 80% பிரியா இருக்கு. 80 மார்க் வாங்கி பாஸ் பண்ணிட்ட. ஜிலேபி ஜெயிச்சிட்டா. நினைச்சு தவிச்சு உருகி கடந்த மனசு பறந்து போகுதே. மனச புடிச்சு கசக்கி புழுங்கி பயந்து கிடந்த பழைய நினைவு விலகி ஓடுதே. பூங்காத்து விசிறியாக மாற பூபாளம் என்னை தேடி வந்து சிந்து பாடும். பூவேகம் குடைகளாக மாற விண்மீன்கள் பன்னீராக மாறி தூரல் போடும். விடிய கவிதை சொல்லி மனசு கிள்ளி மலர வைக்கும் உறவு வந்ததே. நந்தினியும் 80% வாங்கியாச்சு. மாப்பிள்ள மேல எவ்வளவு பிரியம்னு இப்ப நல்லா தெரிஞ்சு போயிடுச்சு. அடுத்ததா நம்ம வெண்ணிலா. எங்க நீ கைய காட்டுமா?
எங்க 3 பேரை விட கை நல்லா சவந்திருக்கு. 100 மார்க் வெனிலா. வாழ்த்துக்கள் வெனிலா, சூப்பர். இது எப்படி நடந்துச்சு? கையில இருக்கிற மொத்த மருதாணியும் சுரண்டி எடுத்துட்டோம். அப்புறம் எப்படி இந்த அளவுக்கு சிவந்திருக்கு? என்ன நடந்துச்சு? எனக்கு தெரியலடி. அடுத்தது ஸ்வேதா. எங்க உன்னோட கைய காட்டு. ஆ- 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 அது ஆ- ஆ- அது வந்து ஆண்டி, ஏமா தயங்குற? காட்டு. காட்டு ஸ்வேதா, எப்படி சவந்திருக்குன்னு பாக்கலாம். என்னாச்சு அவளுக்கு? ஏன் கையை காட்ட சொன்னா காட்ட மாட்டேங்கிறா? சம்திங் ராங். கையில் ஏதோ பிரச்சனை இருக்கு. ஏன் ஸ்வேதா காட்ட மாட்டேங்கிற? காட்டு. என்ன ஸ்வேதா யோசிக்கிற? காட்டினா தானே யாரு வின் பண்ணதுன்னு சொல்ல முடியும். இதோ ஒரே ஒரு நிமிஷம் வந்து காட்டுறேன். ஸ்வேதா தேலடி. பிளாஸ்டிக் தேளு. பிளாஸ்டிக்கா? இது எப்படி உங்க கையில வந்துச்சு? ஐயோ, என்ன ஸ்வேதா இது? உன் கை செவக்காம இப்படி கருத்து இருக்கு.